ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Tutor ஸ்டான்லி. இப்போ நான் ஒரு புது சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். Node.js அப்படின்ற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக்கில் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ். இது எவ்ரி ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ போட போகிறேன். இது ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுற லெவலுக்கு உங்களுக்கு எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொரு டாபிக்ஸாக நான் வந்து போட போகிறேன். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ சீரிஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நல்ல நாலேஜ் இருக்கணும். ப்ரீவியஸாக நான் போட்டிருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவை நல்லா பார்த்துட்டு அண்ட் தென் இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எவ்ரி ஃப்ரைடே ரெகுலராக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு Node.jsனா என்ன? வாட் இஸ் Node.js? Node.js is a runtime environment for executing JavaScript code outside of a web browser. இந்த ஒரு லைனில் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம். என்னென்னா Node.jsங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசர் இல்லாமல் வெளியே நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ப்ரௌசரில் தான் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ஸில் எழுதிட்டு இருந்தீங்க. ஆனால் Node.js வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ப்ரௌசர் இல்லாமல் உங்கள் சிஸ்டமில் தனியாகவே நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் Node.js also provides a set of built-in modules for working with the file system, networking, cryptography and other system resources. These modules can be used to build a wide range of application for web service and API command line tools and desktop application. இதில் பார்த்தீங்கன்னா Node.jsல பில்டினாகவே நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. அதில் ஃபைல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஓஎஸ்குள்ளே இருக்க ஃபைல் சிஸ்டம் அக்சஸ் பண்ணணும். நெட்வொர்க்கிங்கில் நாம் இருக்கிற சிஸ்டம்ஸ் அக்சஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி டேட்டா என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், பாஸ்வேர்ட் ஹேஷிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே இருக்க ரிசோர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு பில்டினாகவே மாடியூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். வெப் சர்வர்ஸில் யூஸ் பண்ணுறோம். புது ஏபிஐ டூல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஏபிஐ டூல்ஸ்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் டூல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் உங்களால் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு ஃபியூச்சர் இதில். அதுவும் இல்லாமல் இட் இஸ் பில்ட் ஆன் த டாப் ஆஃப் த Chrome V8 JavaScript engine which is also used in the Chrome browser. The V8 engine compiles JavaScript code to the native machine code for faster execution, which was developed by Google. ஆக்சுவலி Node.js வந்து எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலி V8 என்ஜின் சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் சொல்லிட்டு ஒரு என்ஜின் இருக்குது. அது கூகுள் தான் டெவலப் பண்ணாங்க. அது எதுக்காகனா கூகுள் குரோம் ப்ரௌசர் ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த V8 என்ஜின் வந்து டெவலப் பண்ணாங்க. அந்த என்ஜினை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஆக்சுவலி ஒரு பார்ட், Node.jsல ஒரு பார்ட்டு. இதை பேஸ் பண்ணி இவங்க Node.js அப்படின்ற இந்த ஒரு டூலை ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா தான் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு நம்ம மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷனாக இருக்கிறதுனால இந்த V8 என்ஜினை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் libuv அப்படின்ற ஒரு காம்பனண்ட். libuv is a cross-platform library that provides an event loop asynchronous input-output operation and other low-level utilities for building network and file system application. It was originally developed as a part of a Node.js project and is now used by the many other projects including the REST programming language and the Chromium browser. ஆக்சுவலி libuv அப்படின்ற இந்த ஒரு லைப்ரரி வந்து Node.jsக்காகவே டெவலப் பண்ண ஒரு பேக்கேஜ். ஆனால் ஃபியூச்சரில் என்ன ஆச்சுன்னா, இப்போ பாருங்கள் ரெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் குரோமியம் ப்ரௌசர்லையும் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு லைப்ரரி இருக்கிறதுனால நீங்கள் அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் உங்களால் பண்ண முடியுது. உங்கள் சிஸ்டமோடு ஈஸியாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி எந்த யூட்டிலிட்டிஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேக்கேஜஸ். நீங்கள் இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிற கோட் எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடாக இருக்கும். அதிலிருந்து நம்ம Node.jsக்கு நம்ம அனுப்புகிறோம். Node.js என்ன பண்ணுறதுன்னா, அதில் செட்டாக இன்பில்ட்டாக வந்து ஒரு சில மாடியூல்ஸ் இருக்குது. இதில் பேசிக்கான மாடியூல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபைல் சிஸ்டமு, HTTP மாடியூலு, கிரிப்டோ மாடியூல் பாஸ்வேர்டுக்காக, பாத்துங்கிறது ஃபைல் லொக்கேஷன் பாத் மாடியூலு. அதிலிருந்து நமக்கு 2 புது மாடியூல். ஆக்சுவலி இந்த Node.js வந்து இந்த 2 மாடியூல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று V8 என்ஜின் கூகுளோட ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் அதுக்கு சப்போர்ட்டாக சிஸ்டமோட ரிசோர்ஸஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம libuv அப்படின்ற இந்த லைப்ரரியும் வந்து Node.js வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம எழுதுகிற கோட் 100% ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கும். ஆனால் Node.js வந்து 50% ஜாவா ஸ்கிரிப்ட் 50% C++ல எழுதியிருக்காங்க. இது ஏன் C++ல எழுதியிருக்காங்கன்னா, இந்த lib uv அப்படின்ற இந்த ஒரு லைப்ரரி 100% C++ல தான் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லைப்ரரியோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, 50% ஆஃப் கோடை வந்து Node.js வந்து C++ல எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் V8 என்ஜினும் 30% வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் 70% C++லையும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம Node.js வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. History of Node.js. Node.js was created by Riandol in 2009. இவர் தான் வந்து 2009ல Node.js அப்படின்ற ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணாரு. Riandol initially created Node.js as a side project while working Joinet, a cloud-based company. இவர் ஆக்சுவலி வந்து Joinet அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி, இது வந்து ஒரு சாம்சங்கோட கம்பெனி. இது இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சைட் ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. The first version of Node.js was released in 2009 and it quickly gained the popularity among the developers due to its fast and efficient performance. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 2009ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இருந்த அந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா இது ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் in 2010 the Node package manager was introduced which made it easy for the developer to share and reuse the code. ஆக்சுவலி வந்து NPM அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நோட் பேக்கேஜ் மேனேஜர். இது 2010ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஆன்லைனில் எந்த பேக்கேஜஸ் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் ஆன்லைனில் NPMல பப்ளிஷ் பண்ணி யார் வேணாலும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் மேனேஜர் NPM ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் இருக்குது. In 2011, Node.js was adopted by the major company like Microsoft, IBM and Netflix, which helped to further increase its popularity. Microsoft, IBM, Netflix எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது 2011ல் நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி எடுத்ததுனால ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. இப்போவும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒரு கோர்ஸ் வந்து Node.js. ஃபீச்சர்ஸ் ஆஃப் Node.js. இதில் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னன்னு பண்ண ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர் அசிங்க்ரனைஸ் ஈவென்ட் ட்ரிவன் ஐஓ மாடல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர். இது நான் உங்களுக்கு போக போக வந்து நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இதை பற்றின இன் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சர்வர் சைட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ப்ரௌசரில் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கிளைண்ட் சைடில் நமக்கு ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ Node.js வந்துச்சோ அப்போ Node.js வந்து சர்வர் சைட்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னா, இது V8 ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜினில் தான் ஒர்க் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இது டேரெக்டாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து மிஷின் கோடை கன்வர்ஷன் பண்ணுற இடத்துலலாம் வந்து C++ம் இதில் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப ஸ்பீடாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மாடுலர் ஆர்கிடெக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இது நீங்கள் எப்போ வேணாலும் இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இது கிராஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் எந்த ஓஎஸ் இருந்தாலும் சரி, விண்டோஸோ மேக்கோ லினக்ஸோ எதில் வேணாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியம், இதில் பில்ட்இன் மாடியூல்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஃபைல் சிஸ்டம், நெட்வொர்க்கிங்கு, கிரிப்டோகிராஃபி இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்கள். ஃபைனலாக இது லார்ஜ் கம்யூனிட்டி இருக்குது. ஏன்னா ரொம்ப பாப்புலராக டெவலப்பர் கிட்ட இருக்கிறதுனால எல்லா டெவலப்பர்ஸும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அவங்க கூட சேட் பண்ணலாம் கம்யூனிட்டியில். அண்ட் தென் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனால NPMல நிறைய டிஃப்ரெண்டான தேர்ட் பார்ட்டி டூல் மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ரெகுலராக உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர்ஸ் ஆஃப் Node.js. இப்போ நம்ம சிஸ்டமில் Node.js எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ரௌசர் போங்க, அது கூகுள் சர்ச்சில் Node.js டவுன்லோட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக Node.js.org அப்படின்ற இந்த ஒரு அஃபிஷியல் பேஜ் ஒன்று வரும். அதில் டவுன்லோட் செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா LTS வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கரண்ட் வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. LTS வெர்ஷனில் பாருங்கள் 18.15 இருக்குது, கரண்ட் வெர்ஷன் வந்து 19.81 இருக்குது. இதில் பாருங்கள் LTS வந்து ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் யூசர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. LTSனால் லாங்
லாங் டேர்ம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக புதுசாக அப்டேட்ஸ் வர இதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து என்னோடய சிஸ்டமில் வந்து எல்டிஎஸ் வெர்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது உங்கள் சிஸ்டம் 64 பிட்டா அல்லது 32 பிட்டா எந்த ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சிஸ்டம் விண்டோஸ் சிஸ்டம் 64 பிட் ஓஎஸ் இது. நான் எம்எஸ்ஐ மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் இப்போ 18.15 இருக்குது. மேபி நீங்கள் பார்க்குறப்ப வெர்ஷன்ஸ் வேணால் அப்டேட் ஆகிருக்கலாம். சரிங்களா? நான் இப்போ இந்த வெர்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன், 64 பிட் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 30 MB சாஃப்ட்வேர். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆன உடனே ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுக்குறோம். அண்ட் தென் மறுபடியும் நெக்ஸ்ட்டு. பை டிஃபால்ட் சி டிரைவில் ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸில் Node.jsனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் தென் மறுபடியும் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் Node.js கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 மினிட்ஸ் எடுக்கும். உங்கள் சிஸ்டம் பொறுத்து உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு மெசேஜ் வந்துடும், Node.js has been successfully installed அப்படிங்கிறது வந்துருச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ரன்னில் போயிட்டு CMD அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நம்ம கமாண்ட் ப்ராமிட் ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் ப்ராமிட்டில் வின்கி +R அப்படிங்கிறத டைப் பண்ணி CMD அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கமாண்ட் ப்ராமிட் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்கள் Node.js ப்ராப்பராக இன்ஸ்டாலாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நோடுன்னு டைப் பண்ணுங்க, NODE-Vன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ண நோட் வெர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக காட்டிடும். இப்படி காட்டினதுனாவே நீங்கள் கரெக்டாக Node.js இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நான் என்னோட ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ப்ரௌசரில் நான் என்னோட கன்சோல் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்கள், நார்மலாக நான் கன்சோலில் இப்போ 26 + 35 கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லா ஒர்க்கும் இதில் பேசிக்காக நம்ம பண்ண முடியும். இதே ப்ராசஸ் தாராளமாக நீங்கள் நம்மளோட Node.jsலையும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் நோடுன்னு டைப் பண்ணுறேன், ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக Node.jsோட ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே பாருங்கள் 26 + 35 கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக 61. ப்ரௌசரில் நம்ம என்ன பண்ணணுமோ அதே விஷயங்கள் இதில் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Tutor ஜோஸ்ன்னு டைப் பண்ணி .toStringன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது கேபிட்டல் லெட்டரில் எனக்கு சேஞ்ச் ஆச்சு. இதே ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் அங்கே கமெண்ட் ப்ராமிட்டில் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Tutor ஜோஸ்ன்னு நான் டைப் பண்ணுறேன், .to upper case UPPER case ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. இது ரொம்ப முக்கியம், நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருக்கணும். ப்ரீவியஸாக நான் போட்டுட்ருக்க ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் நீங்கள் Node.js நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரௌசரில் போயிட்டு நான் விண்டோ ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோ ஆப்ஜெக்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் தென் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இதில் வரும். அப்போ Node.jsல விண்டோ ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் விண்டோன்னு டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எரர் ஒன்று வரும். அப்படின்னா என்னன்னா, இந்த விண்டோ ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில் மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம போக போக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் டாமில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்போ அங்கே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ டாக்குமெண்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்ற போது அந்த டாக்குமெண்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் டாக்குமெண்ட் டைப் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்டுங்கிறது வராது, ஏன்னா இது வந்து Node.jsல இருக்குது. அப்போ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அண்ட் தென் நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட்டும் ப்ராசஸும் ஈக்குவல் நான் சொல்ல வரல. ஸோ இதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, போக போக நம்ம பார்ப்போம். இதில் பாருங்கள், இன்கேஸ் இப்போ எனக்கு இந்த Node.js விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாருங்கள் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து ப்ராசஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் எக்ஸிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் Node.js ப்ராம்ப்ட்லேருந்து வெளியே வந்து நார்மல் கமெண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே வந்துடும். இந்த Node.js சீரீஸ்க்கு நான் யூஸ் பண்ண எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு.
இது என் சிஸ்டமில் ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், கூகுள் சர்ச்சில் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இது மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியலான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் விண்டோஸ்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இது நான் த்ரூ அவுட் என்னோட ப்ராஜெக்டில் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன். இதில் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் நம்மளோட சோர்ஸ் எல்லாம் நம்ம போடலாம். நான் ஆக்சுவலி வந்து என்னோட டிரைவில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நான் வந்து போட போகிறேன். இதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் எது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நோடில் நான் வந்து சாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் என்ன நேம் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஆனால் எக்ஸ்டென்ஷன் ஒன்று .js அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து intro.js அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நேமை நான் கொடுத்துக்கிட்டேன். நார்மலாக நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் சரி, அங்கே நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஜாவா ஸ்கிரிப்ட்னால நீங்கள் console.log போட்டு பிரிண்ட் பண்ணுங்கள். console.log போட்டு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இதை நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினலில் வந்து ஜஸ்ட்டு வந்து நோட் டைப் பண்ணி intro.js அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணியாச்சு.